இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பேச இருக்கிற தலைவர்கள் மக்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்கக்கூடிய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறக்குறைய 2011 ரள்ளிசெட்டிபாளையத்தில் குடிநீர் பிரச்சனை ஏற்படுகிறது. அப்படி குடிநீர் பிரச்சனை ஏற்படுகிற பொழுது அண்ணன் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் 1000 காலி குடங்களுடன் அன்னூரை நோக்கி பயணிக்கிற போராட்டத்தை முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தினுடைய மறு உருவம்தான், அந்த போராட்டத்தினுடைய வெற்றிதான் இன்றைக்கு அதே நல்லிசெட்டிபாளையத்தில் தந்தை பெரியாருடைய சிலையையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையையும் முழுமையாக நிறுவியிருக்கிறது. இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் ஊர்தோறும் சேரிதோறும் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் அவசியத்தில் நாம் இருக்கிறோம். தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஏதோ வெண்கலத்தால் செய்யப்பட்ட சிலைகள் அல்ல, அது நம்முடைய அடையாளம் என்பதை நம்முடைய மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தொலைக்காட்சியில் தினம் தினம் ரீல்ஸுகளாக செய்திகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய முதலமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அந்த சட்டமன்றத்தினுடைய மாண்புகளை எல்லாம் மறந்துவிட்டு ஏதோ திரைப்படம் நடப்பதை போல டப்பிங் பேசுவதும் செயல் ஓகே ரெடி ஷார்ட் ரெடி என்று சொன்ன பின்னால் நடிப்பதுமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற கூத்துகள் எல்லாம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி எங்கே என்று தேடுகிற நிலையெல்லாம் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். 1962 அன்றைக்கு மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா தேர்தல்களை தோல்வியிடுகிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நடேச முதலியார் அவர்கள் வெற்றி பெறுகிறார். காங்கிரஸ் கட்சிக்காரர்களாம் வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே போய் அமர்ந்து எங்கே அண்ணாவை காணோம், எங்கே மாப்பிளை காணோம் என்றெல்லாம் பேசுகிற சூழலில் அந்த 5 ஆண்டு சட்டமன்றத்தை கடந்து காங்கிரஸ் கட்சி காணாமல் போய்விட்டது. தேடி அண்ணா இன்றைக்கு வரைக்கும் நம்மோடு கலந்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டின் அரசியலே அச்சாரமாக இருக்கிறார். அந்த பேரறிஞர் அண்ணா கண்ட புதுமை இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அருந்ததியருக்கான உள் இடஒதுக்கீட்டில இன்றைக்கு குரூப் 2A முதல் மதிப்பெண் எடுத்த பெண் நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர், அன்னூர் பகுதியை சார்ந்தவர். அதுதான் அருந்ததியர் மக்கள். இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்றியுணர்வோடு இருக்கிறோம். இந்த நன்றியுணர்வோடு மட்டுமல்லாமல் தந்தை பெரியாரை, புரட்சியாளர் அம்பேத்கரை வீடுகள் தோறும் மக்கள் அனைத்து பகுதிகளிலும் கூடுகிற இடங்களில் வீடுகள் தோறும் நம்முடைய மகனிடத்தில், தங்கையிடத்தில், தாயிடத்தில் பேச வேண்டும். அந்த இரு தலைவர்களுடைய தத்துவம் தான் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக அடிப்படையாக இருக்கும் என்று சொல்லி நல்லிசெட்டிபாளையத்தினுடைய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.